சார், இப்ப இந்தியாவை பொறுத்த லெவல்ல ஒரு அசாதாரணமான ஒரு அரசியல் சூழல் இருக்கு. ஏறக்குறைய ஒரு 150 எம்பிஸ் பார்த்தோம்னா சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. சோ இந்திய வரலாறுல இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தது இல்ல. மேபி உலக வரலாறுலயே கூட இந்த மாதிரி 150 எம்பிஸ் வந்து எங்கேயும் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருப்பாங்களான்னு தெரியல. சோ ரொம்ப டிஃபரெண்டான ஒரு விஷயம் நடந்திருக்கு. இன்னொரு சைடுல இந்த மாதிரியான நடவடிக்கை எதிர்க்கட்சிகளையும் ஒண்ணு சேர்றதுக்கான ஒரு சூழலையும் ஏற்படுத்தியிருக்கு. சோ இப்ப இந்தியாவை பொறுத்தளவு நேஷனல் லெவல்ல ஒரு பதட்டமான ஒரு சூழல் இருக்கு. ஒரு பொலிட்டிக்கலா ரொம்ப சார்ஜ்டான ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கு. ஓவரால் இந்த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் எப்படி பாக்குறீங்க? ஒன்று இதை வந்து ப்ராக்டிக்கலாக பார்ப்போம், இன்னொன்று தியரட்டிக்கலாக பார்ப்போம். ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது ப்ராக்டிக்கல் அண்ட் ஹிஸ்டாரிக்கலாக பார்க்கலாம். ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இட்ஸ் அ ஷேம் தட் ஒரு கண்ட்ரியோட அப்போசிஷன் இஸ் செட் டு பி த மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட். ஏன்னாக்கா ஒரு கண்ட்ரியை வந்துட்டு நீங்கள் நடத்தும் போது அப்போசிஷன் ஷுட் ஆல்வேஸ் குவெஸ்டின் அண்ட் கிரிட்டிசைஸ். அப்போ தான் வந்து ஒரு பெட்டர் பாலிசிஸ் வரும். நீங்கள் வந்து ஒரு அப்போசிஷனை நல்லிஃபை பண்ணும்போது என்ன ஆகுதுனாக்கா இட் பிகம்ஸ் லைக் அ ஒன் சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம்ன்ற மாதிரி ஆயிடுது. இது வந்து ஒரு சியூடோ சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. சியூடோ சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம்னாக்கா அப்போசிஷன் இருக்கு, ஆனால் வந்து தே ஹவ் பீன் நல்லிஃபைடு. எல்லாரையுமே வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணி இப்போ வந்து அவங்களோட ஆக்ட்ஸ்லாம் கண்டினியூஸாக அவங்க நிறைய ஆக்ட்ஸ்லாம் பாஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் நாட் ஹெல்த்தி ஃபார் அ டெமோக்ரஸி. ஒரு டெமோக்ரஸின்னு பார்க்கும்போது இட் இஸ் நாட் ஹெல்த்தி ஃபார் அ நேஷன். ஏன்னாக்கா இன்னைக்கு ஒரு சைனா எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இட்ஸ் அ சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம். ஒரு கவர்மெண்ட் என்ன ரூல் எடுக்கிறாங்களோ அதை கேள்வி கேட்க யாரும் கிடையாது. நார்த் கொரியா எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதே மாதிரி தான். ரஷ்யா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி தான். கேள்வி கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்கணும். அதுதான் வந்து ஒரு டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷனோட ஒரு ஸ்ட்ரென்த்தே. இப்போ வந்து ஒரு சிங்கிள் டேல வந்து ஒரு 75 எம்பிஸ் ஒரு 80 எம்பிஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறது, அதை வந்து வித்தவுட் எனி ஜஸ்டிஃபிகேஷன் and at the same time அதுக்கு ஒரு என்ன ரீசன்ஸ் and at the same time when there is no other concluding conversations which is going in, இது வந்து it is not going in the right direction of what is a healthy democracy. ஒரு healthy democracyன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அப்போசிஷன் இருக்கணும். அந்த ஸ்டாண்டர்ட்ல இப்போ இன்னைக்கு இந்தியா போகாதது வந்து இட் இஸ் சம்வேர் இரோடிங் the democratic institutions which it has set up. இத்தனை நாளா கிரியேட் பண்ண இன்ஸ்டிடியூஷன்ஸோட வேல்யூவே பார்த்தீங்கன்னா அப்படியே உடஞ்சிட்டு வருது. இதை நம்ம இன்னொன்று ஹிஸ்டாரிக்கலாகவும் பார்க்கலாம். ஹிஸ்டாரிக்கலி என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிக்டேட்டர்ஸ் இல்லை வந்து ஒருத்தர் ஆட்டோகிராட்டிக்காக ஒரு பவரை பிடிக்கும் போது என்னைக்குமே அப்போசிஷனை வந்து டெமாலிஷ் பண்ணுவாங்க. இதோட ஹிஸ்டாரிக்கல்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து ஹிட்லரோட ஒரு பீரியட் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அப்பயும் வந்து ஒரு பார்லிமெண்ட்டில் வந்து ஒரு ஃபயர் வந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கம்யூனிஸ்ட் தான் அதுக்கு காரணம்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு இனிமேல் வந்து நாங்கள் தான் பவர், ஒன் சிங்கிள் பர்சன் வில் கவர்ன் ஓவர் அப்படின்னு சொல்லி அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுத்துக்கிறாங்க. அதுலேருந்து வந்து ஒரு பவரை வந்து என்கல்ஃப் பண்ணி அப்போசிஷனே இருக்க விடாத மாதிரி பண்ணுறாங்க, ஆர் த வீக்கெஸ்ட் ஆக்கி விட்றாங்க எல்லா இதுலையுமே. ஸோ அந்த ஒரு சிஸ்டம் இஃப் இட் இஸ் கெட்டிங் ரிப்பீட்டட் பேக் இன் 2023 அண்ட் அட் த சேம் டைம் இன்னைக்கு இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரி விச் இஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இன் டர்ம்ஸ் ஆஃப் த பாப்புலேஷன், அந்த கண்ட்ரி இப்படி பண்ணும்போது இன்னைக்கு அந்த இன்ஸ்டிடியூஷனோட ஒரு சஸ்டெய்னிங்கே வந்து ஒரு கொஸ்டின் ஆகும். ரைட். அதான் இப்ப நீங்க சொல்லும் போது இது ஒரு மோசமான விஷயம்னு சொல்றீங்க. சோ இதை செய்யக்கூடிய ஆளும் கட்சியும் தவறான ஒரு விஷயத்தை செய்யுது அப்படின்ற ஒரு பாயிண்ட வந்து நீங்க பதிவு பண்றீங்க இல்லையா? பட் இதை புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அப்கோர்ஸ் அவங்க டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்தையுமே பலவீனப்படுத்துறாங்க, அதெல்லாம் புரியுது. பட் இந்த டெமோக்ராட்டிக் சிஸ்டமுக்கு உள்ளதானே இதை பண்றாங்க. சோ எலெக்ஷன்ல நின்று இருக்காங்க, எலெக்ஷன்ல நின்று அந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறாங்க, ஜெயிச்சு மக்கள் அவங்க கையில இவ்வளவு பெரிய அதிகாரத்தை கொடுத்திருக்காங்க, பயங்கரமான ஒரு மெஜாரிட்டி பிஜேபி கையில இருக்கு. சோ மக்களோட அந்த இது ஒரு வில் ஆஃப் த பீப்புள் தானே, அதுதானே வேற ஒரு வகையில அவங்க வெளிப்படுத்துறாங்க. சோ இதை எப்படி நம்ம டிக்டேட்டோரியல் விஷயமா எப்படி பார்க்கலாம்? இல்ல, இந்த கொஸ்டின் தான் வந்து இட்ஸ் அரைசிங்னாக்கா மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து ஃபெய்த்னு ஒன்று இருக்கணும். அந்த ஃபெய்த்ன்றது யார் மேல இருக்கும்னாக்கா இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேல தான் இருக்கும். அந்த ஃபெய்த் வந்து ஒரு கண்ட்ரியில வந்து ஃபர்ஸ்ட் யார் மேல இருக்குன்னா ஜுடிஷியரி மேல இருக்கணும். ஜுடிஷியரி வந்து இன்னைக்கு தீர்ப்பு சொல்ற ஜுடிஷியரி வந்து எல்லாத்துலயும் ஃபெய்த்தா, அதாவது ட்ரஸ்டபிள் அண்ட் ஃபெய்த் இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கணும். இன்னைக்கு ஜுடிஷியரியோட நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸே பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் questioning down the faith that people have imposed upon the institution.
அந்த ஜுடிஷியரியை வந்து உங்களால் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா ஜுடிஷியரி இஸ் ஆல்வேஸ், இதுதான் வந்து லீகல் சிஸ்டமோட இன்கார்பரேஷனே. ஜுடிஷியரி எது டிசைட் பண்றாங்களோ தட் இஸ் ஹவு வி நீட் டு ஃபாலோன்றது தான், இட் இஸ் ஹவு த லீகல் சிஸ்டம் இஸ் கிரியேட்டட். ஆனா இன்னைக்கு என்ன ஆகுது, ஜுடிஷியரி சொல்ற தீர்ப்பு எல்லாமே வந்து ஜஸ்டிஃபைடா அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் கொஸ்டின் வந்து அந்த ஃபெய்த் ஆன் த இன்ஸ்டிடியூஷன் இஸ் ஃபெயிலிங். ஆனா வந்து உங்களால் யூ கேனாட் டிஸ்ப்ரூவ் தட் த ஜுடிஷியரி இஸ் ராங். ஏன்னா ஜுடிஷியரி கேனாட் பி கொஸ்டின்ட். அதே மாதிரி தான் இன்னைக்கு பார்லிமெண்டரி சிஸ்டம் அண்ட் த எலக்டோரல் சிஸ்டம் அண்ட் த டெமோக்ராட்டிக் சிஸ்டமுமே நீங்க வந்து கேள்வி கேட்க முடியாது. அதாவது இது பண்ணதெல்லாம் வந்து இட் இஸ் ஜஸ்டிஃபைடு, இட் இஸ் ஆல் ரைட்ன்ற மாதிரி தான் இருக்குது. பட் அட் த சேம் டைம் வந்துட்டு எந்த இடத்துல வந்து த கொஸ்டின் ஹஸ் பீன் ஃபெயில்டுன்றது தான், த ட்ரஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் ஹஸ் ஃபெயில்டுன்றது தான் இருக்குது. இப்போ வந்து ஒரு ஸ்பீக்கர் வந்து if he has ensured that everybody is suspended naka, அப்ப வந்து அந்த வாய்ஸ் அந்த ரைஸ் பண்றதுக்கு ஏன்னா பார்லிமெண்ட் இஸ் அ ஃப்ளோர் வேர் எனிபடி கேன் டிஸ்கஸ் ஆன் எனிதிங். பார்லிமெண்ட் இஸ் அ ஃப்ளோர் வேர் எனிபடி கேன், எதை வேணாலும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்றது, டிபேட் பண்றது தான் பார்லிமெண்ட் ஃப்ளோரே இருக்குது. அந்த ஃப்ளோர்ல இருந்து நீங்க வந்து மக்களால ரெப்ரசென்ட் பண்ண ஒரு எம்பிஸை வந்து நீங்க வந்து சஸ்பெண்ட் பண்றீங்கன்னாக்கா அது வந்து ஒரு ஹைனஸ் கிரைமா இருக்கணும். அதுலயே நீங்க வந்து 150 எம்பிஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இல்லாம வந்து போகும்போது இட் இஸ் நாட் த டெமோக்ரஸி விச் இஸ் கோயிங் இன் த ரைட் டைரக்ஷன். அதை தான் சொல்றேன். இதை வந்து யூ கேனாட் டிஸ்ப்ரூவ் தட் திஸ் இஸ் ராங். ஸ்பீக்கர் பண்ணதை வந்து நீங்க தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஆனா வந்துட்டு இந்த மாதிரி கண்டினியூஸா பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த ஃபெய்த் ஆன் த இன்ஸ்டிடியூஷன் பிரேக்ஸ். அந்த ஃபெய்த் ஆன் த இன்ஸ்டிடியூஷன் when it breaks, it is not good for democracy. அதுதான் வந்து இட்ஸ் அ ப்ராப்ளம். ஏன்னாக்க இது வந்து இட் பிகம்ஸ் லைக் இட்ஸ் ஏன்னா டைம் அண்ட் டைம் இந்த மாதிரி தான் ஹிஸ்டாரிக்கலி வந்திருக்குது. சியூடோ கண்ட்ரோல் ஹஸ் ஆல்வேஸ் பீன் தேர் அண்ட் திஸ் இஸ் ஒன்ஸ் அகெயின் ரீப்ரூவிங். அதாவது இந்த ஃபேஸ்ல போச்சுனாக்கா வில் டெமோக்ரஸி பி தேர் இன் இந்தியா? அந்த ஒரு கொஸ்டின் தான் வந்து இன்னைக்கு பார்லிமெண்ட்ல நடந்தது வந்து இட் ஹஸ் வாய்ஸ்ட் அவுட். இதை வந்து நிறைய ஓப்பன் பீப்புள் வந்து தே ஷுட் ரேஸ் தீஸ் இஷ்யூஸ். இதை வந்து யாரும் வந்து ரைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. which includes academicians, which includes educated or like ex-bureaucrats, which include judiciary. At the same time எல்லாரும் வந்து they need to question this and including the media. But unfortunately trivial issuesலாம் concentrate பண்றாங்க. So it's quite a sad phase that democratic institutions are made powerless. ரைட். இப்ப பிஜேபியோட இந்த நடவடிக்கையை பார்க்கும்போது எனக்கு என்ன பர்சனலா தோணுதுன்னா, அவங்களோட கான்பிடன்ஸ் அது காட்டுது. எலெக்ஷன்ஸ் கிட்ட வந்துட்டு இருக்கு, கொஞ்சமும் கவலையே இல்லாம மக்கள் இந்த விஷயத்தெல்லாம் பாக்குறாங்களே, மேபி நமக்கு எதிராக வாக்களிச்சிருவாங்களா, அந்த மாதிரியான எந்த ஒரு தயக்கமும் அவங்களுக்கு இல்லை, எந்த ஒரு அச்சமும் இல்லை. ஃபுல் கான்பிடன்ஸோட அவங்க ஒரு 150 எம்பிஸை வந்து அவங்க சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ பிஜேபியை பொறுத்தளவுல கம்ப்ளீட்டா நம்ம கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல எப்படியும் ஜெயிக்க தான் போறோம். இந்த எம்பிஸ் பத்தி எல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டாம், அவங்களை தூக்கி வெளில போடலான்ற கம்ப்ளீட் ஒரு அரகண்டான ஒரு கான்பிடன்ஸோட அவங்க பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ரொம்ப சீரியஸான விஷயம்னு இதை சொன்னாலும் மக்கள் ரொம்ப சீரியஸா எடுத்த மாதிரி தெரியல. இன்ஃபேக்ட் இது ஒரு பெரிய ஒரு டிபேட் பண்ணப்பட்ட விஷயமா கூட இல்ல. அப்கோர்ஸ் மீடியா அதை சீரியஸா அதை எடுத்து பேசல, அது ஒண்ணு இருக்கு. பட் அதை தாண்டியும் தமிழ்நாட்டுல எல்லாம் மீடியா அதை பேசிட்டு தான் இருக்காங்க. பட் மக்கள் இத ஒரு சீரியஸான இஷ்யூவா பார்த்த மாதிரியே தெரியல. சோ இப்பயும் பார்க்கும்போது ஆட்ஸ் ஆர் இன் ஃபேவர் ஆஃப் பிஜேபி அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரி வந்து ரொம்ப ஹியூஜான கண்ட்ரி. நம்மளோட லெவல் ஆஃப் என்னைக்குமே வந்து அந்த அவேர்னஸ் ஷுட் பி வெரி ஹை. இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரி இட்ஸ் ரொம்ப பெரிய கண்ட்ரி. அவேர்னஸ் எப்ப அதிகமா இருக்கும்னாக்கா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு நடக்குது, உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கிற அந்த ஆர்வம் இருந்தாதான். அதுக்கு வந்து என்னைக்குமே இது வந்து இன்னைக்குன்னு கிடையாது, லாஸ்ட் 100 years ஆஃப் பொலிட்டிக்கல் கவர்னன்ஸ்லயே பாத்தீங்கன்னா propaganda and information sharing is very important for a good government. ஒரு கவர்மெண்ட் வந்து பவர்ல இருக்காங்கன்னா என்ன நடக்குதுன்ற இன்ஃபர்மேஷனை வந்து என்னைக்குமே தான் மக்களுக்கு வந்து காட்டணும். இது வந்து 1000 years-ஆவும் முன்னாடியும் இப்பயும் இருந்தது. ஈவன் டியூரிங் த ரோமன் எம்பயர்ஸ் அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்றது இட் ஹாஸ் டு ரீச் அவுட். ஒரு பாலிசி கொண்டு வராங்கன்னா மக்களுக்கு தெரியணும். ஆனா இன்னைக்கு வந்து கவர்மெண்ட்ஸ் இப்போ திஸ் இஸ் ஆல்சோ பீன் தேர் டிக்டேட்டோரியல் கவர்மெண்ட்ஸ் ஆர் டியூரிங் த வார்ஸ் ஆர் எனிதிங் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா தே வில் ஸ்டிஃபில்.
முக்காவாசி இன்ஃபர்மேஷனை எந்தெந்த இன்ஃபர்மேஷன் போகணும், எந்தெந்த இன்ஃபர்மேஷன் போகக்கூடாதுன்னுவாங்க. ஆனால் ஒரு டெமோக்ரஸின்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணி மக்கள் தான் அதை வந்து தே ஷுட் டிசைட். இப்போ இந்த மாதிரி ஒரு 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 ஹியூஜ் நம்பர் ஆஃப் எம்பிஸ், அரௌண்ட் 150 எம்பிஸ் வந்து சஸ்பெண்ட் ஆகிருக்கிறாங்க அப்படின்ற பொழுது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இட் ஹேஸ் டு பி சீரியஸ்லி கம்யூனிகேட்டட், ஷேர் டு பீப்புள். பட் ஆனால் என்ன ஆயிடுச்சு, தீஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் ஸ்டிஃபில் டு சச் அன் எக்ஸ்டென்ட் தட் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் வெளியிலேயே போக மாட்டேங்குது. இப்போ வந்து இது எந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன், அதான் சொல்றேன், ஒரு மீடியா வந்து இங்க இருக்கிற இன்ஃபர்மேஷனை எடுத்து மக்களுக்கு ரீச் அவுட் பண்றாங்க. அந்த ரீச் அவுட் பண்ணும்போது நீங்க இந்த இன்ஃபர்மேஷனை வந்து நீங்க எப்படி வேணாலும் அதை டிஸ்டார்ட் பண்ணலாம். இதை நீங்க வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரியும் கொடுக்கலாம், இல்ல வந்து ஒரு மெசேஜ் மாதிரியும் கொடுக்கலாம். அது அந்த மெசேஜ் வந்து நீங்க கொடுக்குற மெசேஜ்ல வந்து நீங்க ஒரு பர்சுவேட் பண்ணியும் கொடுக்கலாம். நீங்க இன்னொருத்தரை பர்சுவேட் பண்றது வந்து எந்த விதமா நீங்க நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி பர்சுவேட் பண்ணலாம். இப்ப எந்த மாதிரி நினைக்கிற மாதிரி பர்சுவேட் பண்ற மாதிரி மீடியா காட்டுறாங்கனாக்கா, அந்த ஐ திங்க் வென் ஐ வாஸ் அந்த இது வாட்ச் பண்ணும்போது ராகுல் காந்தி ஏதோ ஒரு வீடியோ எடுத்து மிமிக்ரி பண்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு அவங்க வந்து அந்த இன்ஃபர்மேஷனையே வந்து அதை ஒரு டீமீனிங் பண்ணி ஒரு கம்ப்ளீட்டா வந்து ஒரு அப்போசிஷன் தான் அதுல வந்து ஒரு ஃபால்ட்டின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை காமிச்சு they just manipulating people rather than the information which is shared. So இது வந்து இது இன்னைக்கு நடக்கிறது கிடையாது. இது வந்து ரஷ்யாலையும் முன்னாடி நடந்தது, ஜெர்மனிலையும் முன்னாடி நடந்தது, எல்லா கண்ட்ரீஸ்லயுமே இந்த மாதிரி நடந்திருக்கு. ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து எப்படி டிஸ்டார்ட் பண்ணி மக்கள் கிட்ட வந்து கொடுத்து ஒருத்தர் மேல நல்ல பேரோ ஒருத்தர் மேல கெட்ட பேரோ அதை வந்து கிரியேட் பண்ணி, ஏன்னா இதெல்லாம் வந்து அது ஒரு அட்வான்டேஜ் மாதிரி தானே. ஸோ அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம், எலெக்ஷன் பீரியட் ஆஃப் டைம்ல வந்து பிஜேபிக்கு என்ன தெரியுதுனாக்கா, எங்ககிட்ட மீடியா இருக்கிறனால வி வில் ஆல்வேஸ் ப்ரொபகேட் த இன்ஃபர்மேஷன் பை த வே, நாங்க எப்படி நினைக்கிறோமோ அந்த மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் போய் ரீச் ஆகணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறனால இது வந்து இட்ஸ் கிரியேட்டிங் அ வெரி இந்த இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் ரீச்சிங் அவுட் டு பீப்புள். மக்களும் அந்த அளவுக்கு ஒரு சீரியஸா எடுத்துக்கல. ஏன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல வந்து கேள்வி கேட்கிற எம்பிஸ் எல்லாம் சஸ்பெண்டட்னாக்கா இது வந்து அந்த சமயத்துல நிறைய ஆக்ட்ஸும் பாஸ் பண்றாங்கனாக்கா அது வந்து இட் இஸ் நாட் வாட் இஸ் ஹெல்தி ஃபார் அ சொசைட்டி. இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, இது எங்க போய் முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஒண்ணு, மக்கள் பெருசா கண்டுக்கல, ரெண்டாவது மீடியா பெருசா அதை கண்டுக்கல, மூணாவது அப்போசிஷன் பார்ட்டிஸ் பவர்ஃபுல்லா இல்ல, இதை கேள்வி கேட்கிற அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்கா இல்ல. சோ இது எங்க போய் முடியும்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் வந்து இட் இஸ் அட்வான்டேஜ் ஆஃப் த கவர்மெண்ட். எந்த விதத்துல இட்ஸ் அட்வான்டேஜ் ஆஃப் த கவர்மெண்ட்னாக்கா, இந்த கவர்மெண்டால வந்துட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து ரீச் அவுட் பண்ண வைக்கிறாங்க, அப்போசிஷனை பேரலைஸ் பண்றாங்க. இந்த அப்போசிஷனை பேரலைஸ் பண்ணும்போது இது வந்து இட் இஸ் ஆல்வேஸ் அட் அ பாயிண்ட் வேர் ஒரு ட்ரூத் வந்து மக்களுக்கு தெரியாம போகுது. மக்களுக்கு ட்ரூத் வந்து தெரியாம போகுதுனாக்கா, இன்னைக்கு எந்த இன்ஃபர்மேஷன் வந்து கவர்மெண்ட் மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ, எந்த விதமா மக்கள் வந்து ஒரு விதத்தை ஒரு இன்ஃபர்மேஷனை பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த விஷயத்த மட்டும்தான் கொடுக்குறாங்க. இன்னொரு பெர்ஸ்பெக்டிவை காட்ட மாட்டேங்கிறாங்க, அந்த ரியாலிட்டின்ற பெர்ஸ்பெக்டிவை காட்ட மாட்டேங்கிறாங்க. அதுக்கு ஏன்னாக்கா கவர்மெண்ட் வந்து இன்செக்யூரா இருக்கிறாங்க. ஏன்னா இதே அப்போசிஷன் கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. அதுதான் ஒரு சில எம்பிஸ் கூட சொன்னாங்களா, அப்போசிஷன் நிறைய கேள்வி கேட்கறாங்க, அதனால தான் நாங்க சஸ்பெண்ட் பண்ணோம் கூட ஹேமா மாலினின்ற எம்பி சொன்னாங்கல்ல. ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் வெரி பேட் ஃபார் த சொசைட்டி. நான் ஏன் பேடுன்னு சொல்றேன் உங்களுக்கு, ரீசெண்டா ஒரு IMF ரிப்போர்ட் வந்திருக்குது. IMF ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்கனாக்கா, இந்தியாவோட கடன் வெளியில வாங்கியிருக்க எக்ஸ்டர்னல் டெட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு இருக்காங்க. எவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னாக்கா, கிட்டத்தட்ட இப்பயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 155 ட்ரில்லியன் கட்டுறாங்க. 155 ட்ரில்லியன்னாக்கா உங்களுக்கு கிட்டத்தட்ட 57% ஆஃப் த ஜிடிபி. நம்ம ஜிடிபியில வர்றதுல 57% வந்து நம்ம எக்ஸ்டர்னல் டெட்டே கட்டுறோம். இது மட்டும் இல்லாம IMF என்ன வார்ன் பண்ணிருக்காங்கன்னா, 2028ல இந்தியா வந்து அவங்க ஜிடிபி எவ்வளவு சம்பாதிக்கிறாங்களோ அதே அமௌண்ட்டுக்கு தான் அவங்க எக்ஸ்டர்னல் டெட் கட்டுவாங்கன்னு சொல்றாங்க. அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட அவங்க இந்தியா பேங்க்ரப்ட் ஆகி கம்ப்ளீட்டா பேங்க்ரப்ட் ஆயிடுவாங்க, திரும்ப கடன் பே பண்றதுக்கே காசு இருக்காதுன்ற மாதிரி IMF வார்ன் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து மக்கள் கிட்ட ரீச் ஆகுறது கிடையாது. ஏன்னாக்கா கவர்மெண்ட் எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ரீச் ஆகணும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் அவங்க வந்து கொண்டு போய் சேர்க்கிறாங்களோ ஒழியோ, இந்த மாதிரி எம்பிஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்டிஃபில் பண்ணும்போது என்ன ஆகுது, உண்மையான அவுட் சைட் ட்ரூத் வந்து இட் டசன்ட் ரீச் அவுட் டு பீப்புள். ஸோ திஸ் இஸ் சம்திங் விச் இஸ் கேட்டஸ்ட்ராஃபிக் இன் த லாங்கர் ரன். ஏன்னாக்கா ஒரு நாளைக்கு சடனா வந்து இந்த மாதிரி ஒரு எல்லாமே வந்து மூடி வைக்கும்போது சடனா ஒரு கவர்மெண்டே ஒரு கண்ட்ரியை பேங்க்ரப்ட் ஆச்சுனாக்கா பீப்புள் வில் பி ஷாக் டு ஹியர் தட். தோ இட் பேங்க்ரப்ட்லாம் ஆகாது,
பட் தென் இந்த மாதிரி ஒரு 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 155 trillion with 57% ஆஃப் த ஜிடிபியை பே பண்றாங்கன்னா இட் இஸ் கோயிங் த்ரூ பேட் ஃபேஸ். அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் மக்களுக்கு எதிர்கட்சிகள் மேல பெரிய ஒரு அபிப்பிராயம் இல்லையோ அப்படின்ற மாதிரியும் தோணுது. சோ இப்பவும் எம்பிஸ் எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணும்போது மக்கள் வந்து அதை ரொம்ப சீரியஸா எடுத்த மாதிரியும் தெரியல. எனக்கு அப்படி தோணுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? டெமோக்ரஸின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து ஒரு ப்ராப்பர் ஹெல்த்தி டெமோக்ரஸின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து உங்களுக்கு ஒரு ஆசிலேட்டிங் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு சமயத்தில் வந்து ஒரு கவர்மெண்ட்டை பிடிக்கும், இன்னொரு சமயத்தில் இன்னொரு கவர்மெண்ட்டை பிடிக்கும். அது நீங்கள் யூஎஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா டெமோக்ராட்ஸ் வருவாங்க, அதுக்கப்புறமேல் கன்சர்வேட்டிவ்ஸ் வருவாங்க. யூகேன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதே மாதிரி ஒரு ஷிஃப்ட் இருக்கும். யூரோப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி ஒரு ஷிஃப்ட் வந்துட்டு இருக்கும். ஆல் ஓவர் த வேர்ல்டு இந்த ஷிஃப்ட் வர்றது வந்து நியாயம். அந்த ஷிஃப்டில் வந்து மைட் பி ரைட் விங் வராமல் இருக்கலாம், டெமோக்ராட்ஸ்லேயே வந்துட்டு கொஞ்சம் இன்னும் ஒரு 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 சென்டர் வராமல், சென்ட்ரல் மாதிரி வராமல் தே குட் கம். பட் ஆனால் வந்து எந்த ஒரு கண்ட்ரிலையும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு டெமோக்ராட்டிக் வியூஸ் இருக்கும்போது என்ன ஆகுதுனாக்கா மக்கள் வில் ஆல்வேஸ் ஹாவ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி டெண்டன்சி டு லுக் அட் த அதர் பர்சன். இது வந்து நேச்சுரல். இப்போ வந்து ஒரு இந்தியாவில் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு பிலீஃப் எந்த மாதிரி இருக்குனாக்கா இந்த கவர்மெண்ட் தான் இருக்கிறதுலே எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு பிலீஃபை வந்து கிரியேட் பண்ணும்போது தட் இட் செல்ஃப் இஸ் சம்திங் ராங். எனக்கு ஒன் ஆஃப் மை வெரி க்ளோஸ் மென்டர்ஸ் வந்து வி ஆல்வேஸ் டிஸ்கஸ் அபவுட் இட். நாங்கள் அப்போதான் சொல்றது வி வில் ஆல்வேஸ் டெல். ஒருத்தர் வந்து 100% ரைட் அப்படின்னு சொல்றாங்க, ஒருத்தர் மேல 100% நம்பிக்கை இருக்குனாக்கா தேர் இஸ் சம்திங் விச் இஸ் ராங். ஏன்னாக்கா ஒருத்தர் மேல 80% he is very good but 20% is bad ன்னு சொன்னாக்கா he is very good ன்னு சொல்லுவோம். அதே சமயத்துல வந்துட்டு ஒருத்தர் மேல 20% people are very appreciating but 80% வந்து very againstனாக்கா the government has to go. பட் எந்த கவர்மெண்ட் மேல வந்து 100% நம்பிக்கை இருக்குதோ அப்ப வந்து there is always some problem which is there. புரியுதுங்களா? என்னைக்குமே வந்து ஒரு 20% ஆஃப் கிரிட்டிசிசம் வந்து என்னைக்குமே இருக்கணும். ஆனா இந்த கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸா இஃப் தே ஆர் லைக் இந்த மாதிரி கண்டினியூஸா தே ஆர் க்ளோசிங் த மவுத்ஸ் ஆஃப் த opposition, ஸ்டிஃப்லிங் த வாய்ஸ் அண்ட் மேக்கிங் பீப்புள் டு பிலீவ் தட் வாட் தே ஆர் டூயிங் இஸ் ரைட். அப்படி பண்ணும்போதே வந்து தேர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் அ ப்ராப்ளம். அது எக்ஸாம்பிள சுருக்கமா சொல்லணும்னாக்கா மத்திய பிரதேஷ்ல வந்து ஜெயிச்சிருக்கலாம். மத்திய பிரதேஷ்ல வந்து தே குட் ஹவ் ஒன் கண்டினியூஸ்லி சின்ஸ் லைக் த 4th டைம் அவங்க வந்து ஜெயிச்சிருக்கலாம். பட் திஸ் இஸ் நாட் வாட் இஸ் ஹெல்த்தி. ஏன்னாக்கா அவங்க எப்படி ஜெயிச்சாங்க, ஏன் ஜெயிச்சாங்க, அது வந்து இட் வில் ஆல்வேஸ் பி அ மேட்டர் ஆஃப் கொஸ்டின். பட் அட் த சேம் டைம் வந்து மக்களுக்கு இன்னொரு ஒரு சாய்ஸ் ஆல்டர்னேட் கிடைக்காத போது த சேம் திங் கெட்ஸ் ரிப்பீட்டட். அதனால தான் என்னைக்குமே வந்து there should always be a repeat so that people are questioning what is happening in the society, and that is what is healthy for a democracy. நீங்க இன்னைக்கு ரஷ்யன் சொசைட்டிஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அதுதான ப்ராப்ளமே. கிட்டத்தட்ட 30 years ஒரே ரூலர் இருந்தாக்கா உங்களுக்கு ஒரே மாதிரி ஒரு பாலிசிஸ் தான் வரும். only when there is a new change, new upbringing, new ideas வரும்போது ஒரு சேஞ்ச் வரும். ஆனா இது வந்து இது நம்ம இந்தியாவை மட்டும் வச்சு சொல்ல முடியாது. இது வந்து நம்ம ஏன்னா இப்போ டர்க்கிலையும் இதே தான் நடந்திருக்கு. டர்க்கியோட நீங்க இன்னைக்கு இந்தியாவில் என்ன அப்படி நடக்குதோ இது வெரி ரீசென்ட்லி டர்க்கியில் இதே மாதிரி தான் நடந்துட்டு வருது. என்ன நடந்துட்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா டர்க்கி உள்ள பீப்புள் ரொம்ப ஒரு பீப்புள் வேர் அன்ஹாப்பி வித் எர்டோகன், ரொம்ப அன்ஹாப்பி வித் எர்டோகன். அட் த சேம் டைம் வந்து எல்லாரும் வந்து there was a united opposition. எல்லாம் யுனைட் ஆகி அப்போசிஷன் தான் ஜெயிக்க போறாங்கன்ற அளவுக்கு வந்து வந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷன், ரெண்டாவது வாட்டி எலெக்ஷன் நடக்கிற மாதிரி வந்தது. ரெண்டாவது எலெக்ஷன் கவுண்டிங் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அப்போசிஷன் தோத்து எர்டோகன் ஒன்ஸ் அகெயின் கம்ஸ் டு பவர். இப்போ திரும்ப வந்து எர்டோகன் வந்ததுக்கு அப்புறமேல் எர்டோகன் has been shown as the most formidable leaderன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ it is a very unhealthy trend where the question that comes inside is opposition finish பண்ணி அந்த ஒரு it's not healthy for democracy. நீங்க எலெக்ஷனை ஜெயிக்கலாம் by dividing the opposition, putting the ED, foisting cases against the activists, அதெல்லாம் பண்ணலாம். பட் அட் த சேம் டைம் வந்து இட் இஸ் நாட் ஹெல்த்தி ஃபார் த டெமோக்ரஸி அஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் டு கண்டினியூ. ரைட். இப்போ கடைசியா ஒரு விஷயம், இப்போ நீங்க சொன்னது போல டர்க்கில ஒரு ரைட் விங் கவர்மெண்ட் இருக்கு. அதே மாதிரி இப்போ அர்ஜென்டினால இப்போ ரீசெண்டா பார்த்தோம்னா ஒரு ரைட் விங் லீடர் வந்து பிரசிடென்ட் ஆயிருக்காரு. இது போக ஏற்கனவே ரஷ்யா, சைனால இங்கெல்லாம் நார்த் கொரியால எல்லாம் அத்தாரிட்டேரியன் கவர்மெண்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ இப்போ உலகம் முழுக்க பார்க்கும்போது ரைட் விங் பார்ட்டிஸ், ரைட் விங் லீடர்ஸ் வந்து பவர்ஃபுல் ஆயிட்டு இருக்காங்க. அடுத்து பிரான்ஸ்ல ப்ராபப்ளி அடுத்த எலெக்ஷன் வச்சாங்கன்னா மரீன் லிபென் வேணா மேபி பவருக்கு வர கூட சான்ஸ் இருக்குன்றாங்க.
ஸோ இப்போ உலகத்தை பார்க்கும்போது பேலன்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகுது. ஆஹ் என்னன்னா மோர் ரைட் விங்கா மாறிட்டு இருக்கு வேர்ல்ட் பாலிடிக்ஸ். அதை எப்படி பாக்குறீங்க? இது இது திஸ் இஸ் வெரி ட்ரூ. அததான் சொல்றேன். நீங்க நாம குளோபலா பார்க்கும்போது இட் இஸ் வெரி ட்ரூ. ஏன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இந்த ப்ராப்ளம்ஸ் ஆர் லைக் இன்க்ரீஸ் இன் காம்படிட்டிவ் மைக்ரன்ஸ். அதாவது உலக ஃபுல்லா அந்த குளோபலைசேஷன் கான்டெக்ட் வந்தோம்னா நிறைய பேர் ரொம்ப காம்படிட்டிவ் மைக்ரன்ஸ் வந்தாங்க. குளோபல் இன்ஃப்ளேஷன், எக்கனாமிக் சேலஞ்சஸ், இந்த மாதிரி வந்து அதுக்கப்புறமேல எக்கனாமிக் சேலஞ்சஸ் அதுல நிறைய கண்ட்ரீஸ் வந்து பெனிஃபிட்டட், மெனி கண்ட்ரீஸ் ஹவ் பீன் அஃபெக்டட். அதான் சொல்றது மாதிரி அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் நெவர் லாஸ்ட், இட் ஜஸ்ட் மூவ்ஸ் ஃப்ரம் ஒன் ஹேண்ட் டு another ஹேண்ட். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்றது என்னைக்குமே போகாது. ஒரு வேலை எனக்கு கிடைக்கலன்னா இன்னொருத்தருக்கு கிடைக்க போகுது, அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி வந்து வெல்த்ன்றது அதே மாதிரி தான். வெல்த்ன்ற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒருத்தர் கையில வரும்போது இன்னொருத்தர் கையை விட்டு தான் போகும். இன்னைக்கு வியட்நாம் அண்ட் இந்தியா அண்ட் சைனா கையில வந்து இன்னைக்கு வந்த பணம் இந்த இத்தனை வருஷத்துல அந்த பணம் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒருத்தர் கையில இருந்தது. ஸோ அந்த மாதிரி வந்து when the wealth is moving from one place to another place, அந்த ஒரு அதிருப்தி, இன்காம்படிட்டிவ்னஸ் இதெல்லாம் வந்து அதிகரிச்சுட்டே தான் வருது. அது வரும்போது பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு கண்ட்ரி, நீங்க இப்போ அர்ஜென்டினா சொன்னீங்க. அர்ஜென்டினா வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் லாஸ்ட் 10 இயர்ஸா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட they had hyper inflation to 144% and 150% மேல இருந்தது எவ்ரி இயர். இருந்த கவர்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா லெஃப்ட் விங் கவர்மெண்ட்ஸ். நீங்க மெயினா பாத்தீங்கன்னா அந்த லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பார்த்தாக்கா தேர் இஸ் அ ஹை ஹோல்ட் ஆஃப் லெஃப்ட் விங் அப்படின்ற பொழுது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் விங் கண்ட்ரீஸ் அவங்கெல்லாம். ஏன்னா கியூபா, அர்ஜென்டினா, பொலிவியா, வெனசுவலா, கொலம்பியா, இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹை லெஃப்ட் விங் கண்ட்ரீஸ். இந்த கண்ட்ரீஸ் வந்து இத்தனை ஒரு எல்லா இவ்வளோ ஒரு நாளா வந்து மக்களுக்கு பாப்புலிஸ்ட் பாலிசிஸ் கொடுத்து 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 என்னாச்சு, இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அது இல்லாம வந்து இப்போ வந்து கொரோனா சேலஞ்சஸ் இதெல்லாம் வர வர அவங்க கையில பணம் இல்லை கொடுக்கறதுக்கு. எஸ்பெஷலி சொல்லணும்னாக்க உங்களுக்கு ஜேவியர் மிலைன்னு ஒருத்தர் வந்து அர்ஜென்டினால இன்னைக்கு வந்து அவர் வந்து பார்த்தாக்கா ஹி வாஸ் வெரி ஒரு அனார்கிஸ்ட் வியூஸோட வந்தாரு. அண்ட் ஹிஸ் கேபிட்டலிசம் ஐடியாஸ் வேர் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஏன்னா அவர் என்ன சொன்னாக்கா, நான் கம்ப்ளீட்டா நான் என்னோட சென்ட்ரல் பேங்கே நான் மூடிட்டு நான் வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்து யூஎஸ் டாலர்ல தான் நாங்க ட்ரேட் பண்ண போறோம், நாங்க இனிமேல் சென்ட்ரல் பேங்கே வச்சுக்க போறது கிடையாது. அது இல்லாம வந்து நான் நிறைய எக்கனாமிக் பாலிசிஸ் இனிமேல் நான் சைனா கூட ட்ரேட் பண்ண மாட்டேன், இருக்கிற எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸையும் எல்லாத்தையும் நான் பிரைவேடைஸ் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாம ஒரே ஒரு இது சொன்னார், தட் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பொலிட்டிக்கலி எல்லாம் அந்த ஒரு வியூவை மட்டும்தான் எடுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஆர்கன் ட்ரேடை வந்து நான் வந்துட்டு லீகலைஸ் பண்ண போறேன்னாங்க. ஆர்கன் ட்ரேட்னா நம்மளோட அந்த பாடி ஆர்கன்ஸை வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்றது. அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ஒரு கண்ட்ரி, எந்த கண்ட்ரியில வந்து எக்ஸ்ட்ரீம் இன்ஃப்ளேஷன் இருக்குது, பாவர்ட்டி அதிகமா இருக்கும், அந்த கண்ட்ரியில வந்து நீங்க ஆர்கன் ட்ரேடை லீகலைஸ் பண்றனாக்கா என்ன ஆகுனாக்கா, அப்ப பசி காரணமா எல்லாரும் அவங்களோட ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்த்து எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. லிவர் இதுனா கிட்னி எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, ஐஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணும்போது ஒரு கண்ட்ரியே வந்து பாதிக்கப்படுது. இதனால வந்து அவர் மத்தியில ரொம்ப ஒரு கிரிட்டிசிசம் இந்த மாதிரி பேச்செல்லாம் வந்தது. பட் மக்கள் அர்ஜென்டினியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, இத்தனை வருஷமா அர்ஜென்டினாவோட ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணவே முடியல, இன்னைக்கு ஜேவியர் மிலை வந்தனால ஹீ இஸ் ட்ரைங் டு இந்த மாதிரி ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வியூஸ் கொண்டு வந்திருக்கிறாரு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து தே ஃபீல் அண்ட் தே கிவிங் த ஆப்பர்ச்சுனிட்டி. பட் அதுதான் சொல்ற மாதிரி அவர் வந்ததுக்கு அப்புறமேலே ஃபோக்கஸ் பண்ணது வந்து டிவேல்யூ, கரன்சியை நான் டிவேல்யூ பண்ண போறேன், ரெண்டாவது வந்து எக்ஸ்போர்ட் டேக்ஸ்ல எல்லா ப்ராடக்ட்ஸ்ல கொண்டு வரேன், பாவர்ட்டி ரேட் வந்து நம்மளுக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு, அதை நம்ம வந்து கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த பிளான்ஸ் எல்லாம் கொண்டு வர்றாரு. ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்டு பார்த்தாக்கா ரைட் விங் இஸ் க்ரோயிங். அதுக்கு க்ரோயிங் ஏன் அப்படின்னாக்கா எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் ஆர் த மெயின் ரீசன்ஸ் வை த ரைட் விங் இஸ் க்ரோயிங். அட் த சேம் டைம் வந்துட்டு the right wing grow ஆகும்போது என்ன ஆகுதுனாக்கா it also divides the society in a very big perspective. And நான் சொல்ற மாதிரி there are many places where இந்த மாதிரி democracy is questioned as institution. இது வந்து இந்தியாவில் மட்டும் கிடையாது, எல்லா நிறைய கண்ட்ரீஸ்ல இந்த மாதிரி வந்து இந்த டெமோக்ரஸின்ற இன்ஸ்டிடியூஷனே வந்து எல்லாரும் வந்து ஒரு சிங்கிள் மேன் வந்து கண்ட்ரோல் பண்ணி சேஞ்ச் பண்ணும்போது அந்த கொஸ்டின் வருது. ரொம்ப நன்றி சார், பிஸியான டைம்ல அருமையான ஒரு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.